அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. ஐயோ அப்பவே சொன்னேன் நம்பாதடா உசாரா இருடான்னு கேட்டானா? இப்ப பால் 2 தடி மாடுக, அதுவும் அவன். ஐயோ இன்னைக்கு சோழி முடிஞ்சது. எந்த பக்கம் எங்கிட்டு சுத்தினாலும் அடி வாங்கினவங்கிட்டே வரோமே. ஐயோ அந்த கனி என்னடி என்ன பண்ணாங்க? திட்டினாங்களா, அடிச்சாங்களா, மிரட்டினாங்களா? அப்படி ஏதாவது பண்ணிடுவாங்க. அதானே ஏன் தங்கச்சிக்கிட்டேவா? டேய் அண்ணா, என்ன கடத்தி வச்சு மிரட்டினாங்கடா. இப்பதான் மிரட்டலன்னு சொன்னா? ஏய் நீ சும்மா இருடா, உன்கிட்ட அப்புறம் வரேன். நீ சொல்லுமா? அந்த கருப்பு சட்டை போட்டவன் கூட ஓரளவுக்கு கம்முனு இருந்தான். நான் இந்த ப்ளூ சட்டை போட்டவன் ஓவரா பேசுறான்டா. அவனுக்கு மணிதான் முக்கியமா அப்படின்னு அந்த மணி கிட்ட சொல்றான். பாரேன். டேய் டேய், வாயில பிளாஸ்டர் எல்லாம் ஒட்டி என்ன பேச விடாம ஆக்கிட்டாங்கடா. அட பாவிங்களா. அதை விட கோவில் பிரசாதத்தை சாப்பிட விடாம ஆக்கிட்டாங்கடா. ஏய் ஐயோ தலைவா, உன் தங்கச்சின்னு தெரியாது தலைவா. ஏதோ காசு ஆசையில வந்துட்டேன். ஏய் பேசாம இருடா. 40 லட்சம் கொடுக்காம இந்த பொண்ணை இங்க இருந்து கூட்டிட்டு போக முடியாது. 40 லட்சமா? டேய் அதுக்கு எத்தனை சைபர் கூட எனக்கு தெரியாதுடா. சும்மா அப்படிலாம் சொன்னாதான் என் புருஷனை நீ சீக்கிரம் வர சொல்லுவேங்கிறதுக்காக நான் சொன்னேன். அங்க பாரு, என் அண்ணனும் என் புருஷனும் ஐயா எவ்வளவு ஹாயா ஆட்டிட்டு வந்திருக்காங்கன்னு. அவங்க கிட்ட போய் காசு எதிர்பார்க்கறியே? ஏய் அப்பனா ஏமாத்துனியா? ஏய் இருடா கையா. இங்க பார், நான் பேசினபடி 40 லட்சம் வரல சும்மா விட மாட்டேடா. டேய் அதுக்கு நான் உன்னை விட்டாதானடா? பாரு, உன் மிரட்டுறதுக்குள்ள நான் பயப்பட மாட்டேன். எனக்கு இப்ப தேவை காசு. லூசு, அதுக்கு உழைச்சி சம்பாத்தியம் பண்ணணும். கறி வலிக்காம 40 லட்சத்தை சம்பாத்தியம் பண்ணிடலாம் நினைச்சியா? அதானே. இங்க பாரு, எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு 40 லட்சம் ஆசை வந்துருச்சு. ஓ இவன் அடி வாங்காம போக மாட்டான் போல. டேய் டேய் காட்டேர்ம, எல்லாம் ஒன்னாலடா. நான் என்னடி பண்ணேன்? நீ தானடா சொன்ன, கோவிலுக்கு போகும்போதே சொன்னேன், இந்த சாரி போட்டுட்டு போவாத, இந்த நகை போட்டுட்டு போவாத, அவனாவது கடத்திடுவான் தூக்கிடுவான்னு. இல்ல ஓ வாயலடா. அதனாலதான் இதோ 2 தேவாங்க வந்து என்ன தூக்கிட்டு வந்திருக்கு. ஏய் அந்த தேவாங்க இப்படி பண்ணுன்னு தெரிஞ்சுதான் இந்த மாதிரி சாரி நகை வேண்டான்னு நான் சொன்னேன். இன்னைக்கு புருஷன் சொன்னதை கேட்டிருக்க? ஐயோ அப்படியே புருஷன் எல்லாத்தையும் கரெக்டா தான் பேசுவாரு. கரெக்டா பேசுறோமா என்னமோ, ரொம்ப சரியா தான் பேசுவோம். ஏய் 2 ஒண்ணுதான்டா. ஒன்னா இருந்தாலும் நீ சொன்னதை கேட்டியா? இப்ப பாரு கொடுத்த நம்ம வேணாவது கொஞ்சம் நல்லவனா கடத்திருக்கலாம்ல. ஆளை பாரு, பள்ளிக்கு ஃபேன் சட்டை போட்ட மாதிரி இவங்க கூட எல்லாம் சண்டை போட்டு ஒன்ன காப்பாத்தணும்னு ஏன் தலையெழுத்து? ஏய் உன்னை யாரா சண்டை போட சொன்னா? கட்ட மட்டும் அவுத்து விடுறா. இந்த 2 என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. அந்த கட்டை அவிழ்த்து விடுறதுக்கு நான் வர வேண்டி இருக்குல்ல. வரணும்டா, பிரேதக்கு நீ புருஷன் இருக்க. ஆமாடி, புருஷனுக்குலாம் இதானே வேலை. பொண்டாட்டி சொல்றதை கேட்காம சுத்துவ, அப்புறம் காப்பாத்துறதுக்கு புருஷன் வந்து நிக்கணும். என்னடி நினைச்சிட்டு இருக்க? டேய் நீ முத என்னடா நினைச்சிட்டு இருக்க? ஏய் நிறுத்துங்க. எங்களை என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க 2 பேரும்? அது டேய் பாருடா, பொண்டாட்டிக்கு ஒண்ணுனா புருஷன் காப்பாத்தணும். அதுதானடா புருஷ லட்சணம். அந்த கனி கேளுடா. அந்த கனியை கேளு. புருஷன் சொன்னதை முத கேட்டாலான்னு கேளு. ஏய் இப்போ உங்க 2 பேர் சண்டையை பார்க்கவா, இல்ல அவங்க 2 பேர் பிரச்சனையை தீர்த்து அனுப்பி விடவா? ஏய் அண்ணா, என்னடி? ஃபர்ஸ்ட் எங்க சண்டையை பாரு. தங்கச்சி சண்டையை விட எனக்கு இந்த தேவாங்க சண்டை தான் முக்கியமா போச்சா? ஏண்டா மணி, என்னடா நடக்குதுங்க? ஒண்ணுமே புரியலையே. டேய் எனக்கு ஒண்ணு புரியுதுடா. என்னடா என்ன இந்த கல்யாணம் மட்டும் பண்ணிக்க கூடாதுடா. இவளை கடத்தி வச்சு கையவும் கட்டி போட்டு நகர முடியாம உட்கார்ந்து இருக்கும் போதே இவ்வளவு பேச்சு பேசுறாளே. ஏண்டா வீட்டுல இவ புருஷன் உயிரோட இருப்பான், உயிரோட இருந்தனாலதான்டா வந்திருக்கான். அப்படி இல்லடா, தினம் சாகுறதா? எஸ் சரி அதுக்கு எப்படியும் போட்டோம். வாடா இப்படியே ஓடிடலாம். தேவையில்லாம இங்க நின்னுகிட்டு இருந்தோம். 40 லட்சம் கிடைக்காது. 2 சேர்ந்து நம்மள நாரா கிழிக்கும். ஏற்கனவே அந்த திமுர் பிடிச்சவன்ட்டு அடி வாங்கியிருக்கோம். ஞாபகம் இருக்கா? அது எப்படிடா மறக்க முடியும்? ஏய் இப்பதான் தெரிஞ்சு போச்சுல, அவனோட தங்கச்சி தான் இவனு. இனிமேல் கவனிச்சுக்கிறேன்டா. அடிச்சி தூ, அவன் தங்கச்சின்னு தெரியாமையே ஒண்ணும் பண்ண முடியல. இனி தெரிஞ்ச பிறகு என்னடா கிழிக்க போற? ஏய் பணத்தாசை காமிச்சு ஏமாத்திட்டாடா. இல்லைன்னா ஒழுங்கா புடிச்சு வச்சிருந்தோம். ஏடே ஒண்ணும் கெட்டு போல. அந்த தாசு கிட்ட 4 மணி நேரம் வச்சு விட்டுட்டோன்னு காசை வாங்கிட்டு அரம்பிடாம போயிடுவோம். வாடா போயிடலாம். ஏய் மணி 40 லட்சம் மணிடா. ஐயோ நீ புதக்குழியில உழுகணும்னு முடிவு பண்ணிட்ட. விழுகு, நான் போறேன். ஏய் டேய் மணி சை அதான் ஓடிட்டான்ல. சரி உனக்கு 40 லட்சம் வேணுமா, இல்ல என் தங்கச்சியை கடத்த சொன்னது யாருன்னு சொல்லிட்டு போறியா? என்ன லூசு மாதிரி கேக்குறான். சரி ஓகே 40 லட்சம் வேணும்னு சொல்லிடுவோம். சொல்லுடா என்ன பண்ண போற? எனக்கு 40 லட்சமே வேணும் தலைவா. 40 லட்சத்தை கொடுத்துட்டு நான் ஓடிடுறேன். ஏய் சக்தி, சரத்துக்கு போன் பண்ண. எதுக்குடா?
நம்ம சுபாவை கடத்தினது இவன் தான் சொல்லி கேஸ ஃபைல் பண்ண சொல்லி உள்ள தூக்கி போட்டுருவோம். ஐயோ இல்ல நான் கடத்தல. பிறகு 40 லட்சம் கேட்ட இல்ல எனக்கு 40 லட்சம் வேண்டாம், நான் கடத்தல. பிறகு கடத்த சொன்னது அது எனக்கு தெரியாது, மணிக்கு தான் தெரியும். உனக்கு மணியே தெரியும்ல? தெரியும். அப்ப நான் சொல்லு, கடத்த சொன்னது யாரு? ஐயோ என்னைய லூஸ் மாதிரி பேசுற, உடக்க மடக்க பேசக்கூடாது, அதுவும் புரியாத மாதிரி பேசாத. அப்படி பேசினாதான் நீ உண்மையை சொல்லுவ. எனக்கு எந்த உண்மையும் தெரியாது. எதா இருந்தாலும் அம்மானி கிட்ட கேட்டுக்கோங்க. என் பொண்ணே 40 லட்சம் சொல்லி ஏமாத்திட்டேல, உன்னை சும்மா விட மாட்டேன். அந்த கண்ணி பாத்திய சக்தி ஓவர் திமிர என்ன சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போறான். போடா டேய், போய் அவனுக்கு 2 கொடு. ஏன் திரும்ப உன்னை கடத்தி வச்சு மிரட்டவா? நீ அதுக்காக அவனை சும்மா விட்டுவியா? அம்மாடி ஆந்தக்கணி, நீ பேசுன பேச்சுக்கே அவன் பயந்து ஓடுறான். ஓடுறது மட்டும் இல்ல, அவன் வாழ்க்கையில ஒரு பொண்ணை கூட நினைச்சு பார்க்க மாட்டான். நிஜமாவாடா? அவ்வளவு அழகா பேசுனேனா? ஏய் சுபா, முத கை கட்ட அவுத்து விடுங்கடா. கையெல்லாம் வலிக்குது. இதை விட கோவில்ல சாம்பார் சாதம் இருக்குமா? அட குரங்கு கடத்தி வச்சு மிரட்டி இருக்காங்க, அந்த ஃபீல் கொஞ்ச நாள் இருக்கா? அவங்க டம்மி பீஸ்ங்கடா. அதே மாதிரி அவங்க சீரியஸாலாம் கடத்தல. இவனா கடத்தி வச்சிட்டு 4 மணி நேரம் கழிச்சு விட சொல்லிருக்கான். சுபா, தெரிஞ்சுதான் அமைதியா விட்டோம். யாரா அது? யாரு? அந்த தாசா இருக்கும். டேய் எதுக்குடா சும்மா விடாம அப்படியே விட்டுட்டீங்க? எல்லாம் சரத்து தான் சொன்னா. அந்த தாசு தான் பயமுடுத்த அந்த வேலையை பார்த்திருப்பான். நம்மளாம் தேடி அலைஞ்ச மாதிரி கொஞ்சம் பயந்த மாதிரியே காமிச்சிட்டு சுபாவை கூட்டிட்டு வந்துரு, அவனை ஒரு நாள் பெருசா வச்சு கவனிச்சுக்கலாம்னு சொன்னான். அதுக்காக இந்த 2 தேவாங்க கடத்தி இருக்கு, அவங்கள சும்மா விட்டுட்டேல? அந்த கனி, அவங்களே காசுக்காக பண்ணிருக்காங்க. அது மாதிரி உன்னை எதுவும் கஷ்டப்படுத்தல. நான் தான் அவங்கள கஷ்டப்படுத்துறேன், அவங்களாம் ஒண்ணும் பண்ணல. தெரிஞ்சுதான் அவங்கள விட்டுட்டோம். ஜீவா பாருடா. சரி விடுடி, எப்படியோ பயப்படாம போன் பண்ணி கரெக்டா இருக்கிற இடத்த சொன்னியே. பயமா எனக்கா? நான் எப்படா பயப்படுவேன்? அதானே, உன்னை பார்த்துதான் எல்லாரும் பயப்படணும். பாரா ஜீவா. அம்மா தாயே, உங்க சண்டைக்கு நான் வரல. 2 பேரும் போய் வீட்டுல நல்லா சண்டை போடுங்க, என்ன ஆளை விட்டா சரி. டேய் காட்டர்மா, சண்டை போட போலாமா? உன்னை கட்டிக்கிட்டு அந்த ஒண்ணு தாண்டி மிச்சம். அப்படியா? என்ன பாக்குற, எப்படி சிக்கியிருக்கேன் பாத்தியா? சரி ஜீவா, நான் சுபாவை கூட்டிட்டு போறேன். நீ சரத்துக்கிட்ட எல்லா டீடைல்ஸும் சொல்லிரு. இவங்களதான் உனக்கு தெரியும்ல? தெரியும், என்கிட்ட நிறைய தடவை வாங்கி இருக்குதுங்க. சரி ஓகே, சரத்துக்கிட்ட சொல்லிட்டு நீ அவன் பாத்துக்குவான். சரிடா. அப்புறம் இங்க இருந்து கிளம்புவோம். அந்த தாசுக்கு இவ்வளவு கடத்தினது நம்ம ட்ரிப்பு மாதிரி ஜாலியா என்ஜாய் பண்றோம்னு தெரிஞ்சா கூட கொஞ்சம் காண்டாயி அடுத்த பிளான் சீக்கிரம் பண்ணுவான். அதனால ஃபீலிங்ஸோட இங்க இருந்து கிளம்புவோம். ஏன்டா நீ வேற, அவன் என்ன பண்ணாலும் ஒன்னும் செய்ய முடியாது. அவன் எதையோ மனசுல வச்சுட்டு பண்றான். பாத்துக்கலாம். சரி ஓகேடா. டேய், எனக்கு காலிங்ல மீட்டிங் இருக்கு. நான் பின்னாடி பார்க்ல போய் அட்டென்ட் பண்ணிட்டு ஆபீஸ் போறேன். ஆமாடா, சத்தம் இல்லாம இருக்கணும், பாத்துக்கோ. ஓகே நான் பாத்துக்கிறேன், நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. சரிடா. அம்மாடி அந்த கனி, போலாமா இல்ல இங்கே இருக்கியா? போலாம்டா, பசிக்குது. சரி வா, போ, முதல்ல ஏதாவது வாங்கி தரேன். சாம்பார் சாதம்? ஐயோ பைத்தியம், இன்னைக்கு நைட் டிஃபன் சாம்பார் சாதம் செஞ்சிடலாம், ஓகேவா? ஓகே. சரி வா போலாம். டேய் அண்ணா, போயிட்டு வரேன்டா. பாத்து போடி. ஷகிலாக்கா. சிந்து, என்னம்மா தூங்கி எழுந்தாச்சா? ஆமாக்கா. குட் மார்னிங். குட் மார்னிங்மா. நீங்க எப்பக்கா வந்தீங்க? இப்பதாம்மா. காஃபி போட்டு வச்சிட்டேன், குடிக்கிறியா? இல்லக்கா, கொஞ்ச நேரம் ஆகட்டும். சித்து தம்பி என்ன இன்னும் தூங்குறானா? ஆமாக்கா. அம்மா, என்ன பார்க்க இவ்வளவு வேகமா வர? அது ஒண்ணு இல்ல, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். என்ன? சித்து தம்பி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உன்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டானோ? ஆமாக்கா. ஷகிலாக்கா, எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனது கூட பெருசு இல்ல. எங்க அப்பா எங்க அம்மா எல்லார்கிட்டயும் நல்லா பேசினான். அதை விட ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீட்டுல சாப்பிட்டுருக்கான். ஓ அப்படியா? ஆமாக்கா, நேத்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதை விட எங்க அப்பா சொன்னேல, என் அண்ணனுக்கு ஹாஸ்பிட்டல்லே கல்யாணம் ஆச்சுன்னு. ஆமாமா. இப்போ ரிசப்ஷன் வைக்க போறாங்க. ஷகிலாக்கா, அதுக்கு அப்பா என்ன பண்ணாங்க தெரியுமா? சித்து தான் இந்த வீட்டு மாப்பிள்ளைன்னு சொல்லி அவங்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு நேத்து அப்பா 2 பேருமேவும் சித்து கிட்ட சொல்லி சீக்கிரம் வந்துருங்க இதெல்லாம் சொல்லும் போது அக்கா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இங்க வைராப்பா ரத்னப்பாவும் சரி, இங்க சித்துவும் சரி, ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு மாத்தி பேசிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்ததுக்கா. ஓ அப்படியா? பரவாயில்லையம்மா, நினைச்சதெல்லாம் ஒவ்வொன்னா நடக்குது. ஆமாக்கா. சரி இங்க பாரு சிந்து, இப்படியே சித்துவ கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி கொண்டு வந்துரு. ஆனா இப்ப எவ்வளவோ பரவாயில்ல. இதெல்லாம் ஆபீஸ்ல ஒழுங்கா ஒர்க் பண்ணலாட்டி அது என்னது லேப்டாப், அது முன்ன உக்காந்துக்கிட்டு சித்து தம்பி காட்டுன்னு கத்தும்.
இப்ப அதெல்லாம் குறைஞ்சிருச்சு. இந்த வீட்ல சத்தமே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. எல்லாம் நீ வந்ததுக்கு அப்புறம் தான். ஆமாக்கா, எனக்கே சித்து ஆரம்பத்துல பார்த்ததுக்கு இப்ப ரொம்ப டிஃபரெண்ட் இருக்கு. ஏன் ஷகிலாக்கா, பிடிச்சவங்களுக்காக இந்த அளவுக்கு மாத்திக்குவாங்களா? இதுல என்னமா இருக்கு? ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறதானே அன்பு. இந்த உலகமே அன்பால மட்டும்தான் சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த அன்பு பாசத்தினாலதான் கட்டுப்பாடும். இதெல்லாம் இல்லைனா யாரும் இந்த உலகத்துல சந்தோஷமா வாழ முடியாது. ஆமாக்கா. சரி சரி, இன்னைக்கு என்ன டிஃபன் செய்யட்டும்? இடியாப்பம். சித்துக்கு பிடிச்சதா? அக்காக்கா, அப்புறம் இல்ல, இந்த மாதிரி நான் சீக்கிரம் எழுந்து வந்துடுறேன். நீங்க சமைக்கும் போது எனக்கும் சொல்லி கொடுங்க. ஏமா, சித்துவுக்கு பிடிச்சதா சமைச்சு கொடுக்கணுமா? ஆமாக்கா, கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்றேன். எனக்காக சித்து எவ்வளவோ மாறி இருக்கான். அவனுக்காக நான் இதெல்லாம் செய்யலாட்டி. கண்டிப்பா. சரி சரி, வெயிட் பண்ணு. உனக்கு காஃபி எடுத்து கொடுக்கறேன். அதுக்கப்புறம் சமையல் வேலையை ஆரம்பிக்கலாம். சரிங்கக்கா. அக்காக்கா, ஃபர்ஸ்ட் நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். ஓகேமா. அப்பனா நானும் போய் தேங்காய் உடைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்கக்கா. ம். சித்து, கண்டிப்பா உனக்காக நான் சமையல் பழகி சீக்கிரம் ட்ரை பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் செஞ்சு கொடுக்கறேன். ஃபர்ஸ்ட் முகம் கழுவிட்டு வரலாம். சித்து, அதுங்குள்ள எழுந்துக்கிட்டியா? ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன அதுங்குள்ள எழுந்து வந்துட்ட? நீ எழுந்துட்டேல. அம்மா, உனக்கு என்ன கிச்சன்ல வேலை? ஷகிலா வந்தாச்சா இல்லையா? வந்தாச்சு வந்தாச்சு. காஃபி குடிக்கிறியா? காஃபி போட்டாச்சா? காஃபி போட்டாச்சு. இரு, நான் ஊத்தி கொடுக்கறேன். இல்ல ஷகிலா வரட்டும். சிந்து, சொல்லு சித்தார்த். உங்க அண்ணனுக்கு ரிசப்ஷன் சொன்னாங்கல்ல, நாம வேணா ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணலாமா? ட்ரெஸ்ஸா? எல்லாத்துக்கும் நாம ட்ரெஸ் எடுத்து கொடுத்து ஓகேவா? திடீர்னு தோணுச்சு. பண்ணலாம் சித்தார்த். உனக்கு ஓகேவா? ஓய், சொல்றதே நான் தானே. இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. நாளைக்கு கிளம்பு, நாளைக்கு போயிட்டு வந்துடலாம். ஏன்னா இன்னொரு 5-6 நாள் தான் இருக்கு. சரி சித்து. என்ன ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. அப்படியா? ஆமா. இரு ஒரு நிமிஷம். ஓய், என்ன? அப்பா, என்னோட கை. எனக்கு என்ன வந்து நிக்கிற? தெரிஞ்சுதான் வந்து நின்னோம். தெரிஞ்சு கை மேல அப்படியே சாஞ்சு நிப்பியா? நின்னா என்ன? வலிக்குதுடா. ஓ, அப்படியா? என்ன சித்து? பேசு. இங்க பாரு. ஏதோ சொல்ல வந்தியே, சொல்லு. அது அது வந்து அது வந்து கையெடு. நீ கையெடுத்த, நான் ஏதாவது சொன்னேனா? நீ கையெடு. அதெல்லாம் முடியாது. என்னடா புதுசா இப்படி எல்லாம் பண்ற? இப்ப நம்ம யாரு? யாரு? லவர்ஸ் டி. அது அது ஓய், லவ் பண்றேன்னு சொன்னா அதெல்லாம் பொய்யா? லவ் பண்றேன். அப்பனா நமக்குள்ள லவ் பண்ணா இதெல்லாம் பண்ண கூடாது. யார் சொன்னா? சித்து. இது மட்டும் இல்ல, சித்து, இதுவும் பண்ணலாம். I love you. ஓய், என்ன அப்படி பாக்குற? அது அது வந்து சரி சரி, ஓகே ஓகே, ரொம்ப பதட்டப்பட வேண்டாம். காஃபி எடுத்து குடுக்கறியா? இல்ல வேண்டாம். நீ ஒரு மாதிரியா இருக்க, நானே உனக்கு சேர்த்து காஃபி எடுத்துட்டு வரேன். ஓகேவா? அடடா, கிஸ் பண்ணதுக்கு அடிப்பான்னு பார்த்தா அடியெல்லாம் விழுகலையே. ஓகே ஓகே. சிந்து, உன்னை இப்படி பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. எனக்கு தெரியும் உனக்கு எல்லாத்துக்கும் ஓகேன்னு. ஆனாலும் என்னை எத்தனை நாள் கஷ்டப்படுத்தின. இரு, இனிமேல் உனக்கு இதான் பனிஷ்மெண்ட். டெய்லி நீ எதிர்பார்க்காம ஹக் பண்றது, கிஸ் பண்றது. இன்னைக்கு நீ என்ன கோபப்பட்டு அடிக்கிறேன்னு பாக்குறேன். அது வரைக்கும் விட மாட்டேன்டி. பாவம், இன்னும் சுய நினைவுக்கு வரல. ஓகே ஓகே, நாமளுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுப்போம். சிந்து, சொல்லு சித்து. ரூம்ல போய் உட்காரு, காஃபி கொண்டு வரேன். இல்ல, அது வந்து ஷகிலாக்கா கூட சமையலுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன். நான் இங்கே இருக்கேன், நீ போ. உன்னெல்லாம் யாரும் சமைக்க சொன்னா? இல்ல, அது வந்து அதெல்லாம் ஒண்ணும் சமைக்க வேண்டாம், ஷகிலா பாத்துக்குவா. நீ போ, நான் காஃபி கொண்டு வரேன். ஓகேவா? ரூமுக்கு போயிடுவியா? போயிடுவேன். என்ன? கையெடு. எடு கைய. ஓய், இவ்வளவு நேரம் அங்கதானே வச்சிருந்தேன். எடு கைய. ஓகே ஓகே, பிள்ளைக்கு உசார் வந்துருச்சு போல. எடுடா. இருடி. ஓகேவா? போ. ஏனே இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்த? எந்த மாதிரி? அதான் இப்ப பண்ண மாதிரி பண்ண. எவ்வளவு நேரம் கழிச்சு திட்டுறா பாரு. எங்க அண்ணன்ட்ட
சொல்லிடுவேன். ஓகே, இனி பண்ண மாட்டேன். இந்த ஒரு தடவை உன்னை மன்னிச்சு விடுறேன். சரி சிரிக்காத. சரி, சிக்கல. போ, வாரேன். பி கேர்ஃபுல். சரிடி, போ. இனி ஓரியா இல்ல திரும்பவும்? வேண்டாம் வேண்டாம், போறேன். போ. அட அட, காலங்காத்தால இப்படி சைக்கிளிங் போனாதான்ப்பா அந்த நாளே இனிய நாளா இருக்கு. ரொம்ப தூரம் வந்தாச்சு. இனி அப்படியே ஒரு யூட்டர்னை போட்டு வீட்டுக்கு போக வேண்டிதான். அது ஹேய், நம்ம ஜோ. ஹாய் ஹாய். கொஞ்ச நாளும் திரும்பி பாக்கலான்னு பாரு. வேணுங்கனே பேசாம இருந்தாலும் இருப்பா. இவ பேசாம இருப்பா. நாம மட்டும் எதுக்கு வழியே போய் பேசணும்? ஜீவா, நாமளும் திரும்பிக்கலாம்டா. பேசாம வீட்டை பார்த்து போவோம். பெரிய ஜோவான் ஜோ. இவளெல்லாம் தாங்கிக்கிட்டு பார்த்து நாளாச்சு, பேசி நாளாச்சு. பொண்ணுங்களை தாங்குறது ஒண்ணும் தப்பு இல்லையே. தப்பே இல்ல. பொண்ணுங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். ஜீவா, கொஞ்சம் உன் முரட்டு சிங்களை தள்ளி வச்சுட்டு ஜோவை கூப்பிட்டு பேசலாமா? ஹாய். அடச்சை, என்னன்னு கூட திரும்பி பார்க்க மாட்டேங்கிறா. இப்படி நம்ம வழிய போய் பேசணுமா? நோ நெவர். நாம நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம். ஆனாலும் பொண்ணுங்களை தாங்குறது நல்ல விஷயம் தானே. பேசிடுவோமா? ஜீவா, நோ. இந்த மனசாட்சி வேற. ஆனங்கட்ட மனசாட்சி நம்மள நல்ல வழியில கொண்டு போக ஒரு பிரயோஜனமும் பண்ணாது. நம்மள இப்படி முரட்டு சிங்களா வைக்க என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணோம். ஜீவா, மனசாட்சியை கேட்ட கடைசியில நீ மனசே இல்லாம சுத்தணும்டா. அதனால இந்த மானங்கட்ட மனசாட்சி பேச்ச கேட்காம நீ 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 கூப்பிட்டு பேசிடுறா. பேசிரு. லூசா இருப்பானோ? கூப்பிட்டுட்டு அங்கிட்டு திரும்பி தனியா பேசிட்டு இருக்கான். நீ போமா இல்ல போவோமா? பேசுடா, இப்ப பேசு. ஏய், ஹலோ. என்னடா இது, பக்கத்துல வந்தது ரொம்ப அழகா இருக்கா. ஹலோ. ஏய், முட்டைக்கண்ண முழியா. சொல்லுமா. வாட் ப்ராப்ளம்? என்னடா ஆச்சு உனக்கு? எனக்கா? இங்க நீ தானே இருக்க? நான் தான் இருக்கேன். பின்ன என்னாச்சு? என்னென்னமோ ஆகுதுங்க. அதுவும் ஜோ, உன்னை தூரமா பார்த்தேன் பாத்தியா? அப்ப கூட ஒண்ணுமே தோணல. ஆனா பக்கத்துல பார்த்ததும் அது என்னடா? அது வந்து லவ் பண்ணணும்னு தோணுதுங்க. அடச்சி, ஆளு மூஞ்சியும் பாரு. நீ எல்லாம் கூப்பிட்டேன்னு உன்கிட்ட பேச வந்தேல, என்ன சொல்லணும்? போருமா, ஏன் திட்டுற? லவ் பண்ணணும்னு தோணுதுன்னு தானே சொன்னேன். இப்பவே உன்னை லவ் பண்றேன், ஐ லவ் யூன்னு சொன்னேனா? ஏய் சொன்னேனா? சொன்னேனா? அது வந்து இப்பவே ஐ லவ் யூ சொன்னேனா? டேய் எருமை, சொன்னேனா எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க. சொல்றேன்னு தெரியுதுல. லவ் பண்ணலாமா? ஏய், என்னடா? இங்க பாரு, காலையில டைம் வாக்கிங் தானேன்னு சொல்லி நார்மல் ஸ்லிப்பரை போட்டு வந்திருக்கேன். ஹீல்ஸ் மட்டும் போட்டு வந்திருந்தேன். நான் லவ் சொன்னதே உன் செருப்பை பார்த்துதான். ஹீல்ஸ் போட்டிருந்தா யாராவது லவ் சொல்லுவாங்களா? ஓ, உசாரு. டா, அப்பனா இது வரைக்கும் எத்தனை பேர்டா அப்படி பேசியிருக்க? சொல்லுடா. அந்த கதையை ஏமா கேக்குற? ஒரே ஒரு பொண்ணுட்ட தான் ப்ரொபோஸ் பண்ண. ஆனா அதுவும் என் காதல் தோல்வியில் அடையும் எதிர்பார்க்கல. தோல்வியா? லவ் ஃபெயிலியரா? நீ லவ் பண்ண பொண்ணு? அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவ வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா. ஐயோ, கல்யாணமே ஆயிடுச்சா? அதுவும் என் கண் முன்ன. அதெல்லாம் எவ்வளவு ஒரு ஃபீல் தெரியுமா? அதுல இருந்து வெளியே வர நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஓகே அன்னைக்கே நானும் கேட்கணும்னு நினைச்சேன். உன் லவ் ஸ்டோரியை சொல்றியா? ஏன் லவ் ஸ்டோரியா? ஏன் இவ்வளவு ஆர்வமா கேக்குற? இல்ல, தெரிஞ்சுக்கலாம் தான். லவ் ஃபெயிலியர் ஆன ஒரு பையனோட மனசை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. ரொம்ப கேவலமான ஆசை. அதனால சொல்றியா? ஐயா, நம்ம லவ் ஸ்டோரிய சொன்னா காரி துப்புவாளே. டேய் ஜீவா. சொல்லுமா. உன் லவ் ஸ்டோரிய சொல்றியா? சொல்லலாமே. ஆனா நான் ரொம்ப எமோஷனல் ஆயிடுவேன். ஓகே, நோ ப்ராப்ளம். இப்பவே வேண்டாம். ஈவினிங் மீட் பண்ணலாமா? அரக்கிக்கு ஆர்வத்தை பாரு. இவ்வளவு ஆர்வமா இருக்கிற பொண்ணுகிட்ட நம்ம லவ் ஸ்டோரி அப்படியே சொன்னோம், கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸ் இருக்காது. சொல்றேன். லவ் ஸ்டோரி தானே, ஒரு 4-5 பிட்ட போட்டு சொல்லுவோம். டேய் ஜீவா. மீட் பண்ணலாமா? ஈவினிங் இதே பார்க்கல.
மீட் பண்ணலாமே. ஓகே ஓகே. அப்புறம் எமோஷனல் ஆகாத, நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கேன். கண்டிப்பா. நீ சப்போர்ட்டா இருந்தா மட்டும்தான் என் லவ் சொல்லுவேன், இல்லைன்னா கண்டிப்பா சொல்ல மாட்டேன். டேய் கண்டிப்பா சப்போர்ட்டா இருக்கேன்டா. டேய் ஜீவா, அதுவா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மாட்டிருக்கு. ஐயோ இங்கிலீஷ் வேற உளருதே. அதான்யா வாய்ப்பு, அத சரியா பயன்படுத்தி நாமளும் ஒரு காதல் மன்னனா மாறுறோம். டேய் என்ன யோசிக்கிற? ஈவினிங் 5 o'clock இங்க வந்துடுறேமா. ஓகே ஓகே. இவளுக்கு ஏன் இவ்வளோ ஆர்வம்? சரி ஓகே, ஈவினிங் வந்து பாப்போம். டேய் ஜீவா, இன்னைக்கு ஈவினிங் 5 மணில இருந்து நீ ஒரு யா இன்னையில இருந்து நான் காதல் மன்னன். சரி ஓகே பை. அப்பா தேடுவாங்க, நான் கிளம்புறேன். ஓகே ஓகே. ஜோ, உங்க அப்பா யாரு? ஐயோ இன்னும் இத கூட கண்டுபிடிக்காம இருக்க. ஒன்னெல்லாம் எவ லவ் பண்ணாங்கறத முத பார்க்கணும்டா. என்ன? ஒண்ணு இல்ல, ஈவினிங் வருவேன் என்ன சொல்றேன். ஓகே ஓகே ஓகே. கிளம்பலாமா? கிளம்பலாமே. திரு, என்னடா இதெல்லாம்? சுபாவை கடத்துற அளவுக்கு நீங்களும் எல்லாத்தையும் பேசாம விட்டுட்டு இருக்கீங்க. இந்த சரத்தை இங்க கூப்பிடு. ரத்னாப்பா டென்ஷன் ஆகாதீங்க, எல்லாம் ஒரு காரணத்தினாலதான். என்னடா காரணம்? அவனுக்கு என்ன அவ்வளவு கோபம்? நம்ம குடும்பத்தை பழி வாங்க துடிச்சிட்டு இருக்கான். ரத்னாப்பா அவன் அண்ணனுக்காக ஏதாவது நம்ம குடும்பத்தை பண்ணிடலாமான்னு நினைச்சிட்டு இருக்கான். இந்த நேரத்துல நாமளும் போய் ஏதாவது வம்பு பண்ணோம். வேண்டாம் ரத்னாப்பா, இப்போதைக்கு அவன் பயந்து ரொம்ப பெருசா எதையும் யோசிக்காம சும்மா சில்லறத்தனமா தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் பொறுமையா இருங்க ரத்னாப்பா, கண்டிப்பா ஒரு நல்ல காரணம் கிடைச்சா சரத்தை தூக்கி உள்ள போட்டுருவான். ஏய் திரு, அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. இன்னொரு 5 நாள் தான் இருக்கு சரத்தோட ரிசப்ஷனுக்கு. அந்த நேரம் போய் அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தா? ஆமாப்பா, நானும் அதைத்தான் யோசிக்கிறேன். வீரானா, நீ ஏன் இங்க வந்த? டேய் வீரா, என்னடா இங்க பாரு, நீ ஏன் அப்படி பண்ணிக்க கூடாது? போ ரூம்க்கு போ, நான் கூட வாரேன் ரூம்க்கு. ஐயாப்பா அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நான் இப்ப கொஞ்சம் நார்மலா தான் இருக்கேன். அது மாதிரி இப்பயே வீட்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் நடந்து பாத்துக்கிட்டாதானே. சரத்தோட ரிசர்ச் அப்பையும் நான் கொஞ்சம் வந்து நினைக்கவே இல்லப்பா. ஐயோ வீரானா, அது அப்பா பாத்துக்கலாம். நீயா எதுக்கு சும்மாவே மாத்திரை போறதுக்கு நல்லா தூக்கம் வருதுன்னு தூங்கிட்டு தான் இருக்க. இதுல நீயா எழுந்து நடந்து டே ஐ எம் ஓகேடா, என்னால முடியறதா நான் செய்வேன். கண்டிப்பா திரும்ப ரிஸ்க் எடுக்கிற மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையும் உருவாக்க மாட்டேன்டா. வீரா ஓகே தானே? அப்பா நான் நார்மலா இருக்கேன்ப்பா. சரி ஓகேடா, ஆனாலும் உட்காரு. இருக்கட்டும்பா. ரத்னப்பா, நானும் பேச வந்தது இதத்தான். எனக்கும் கொஞ்சம் பயமா இருக்குப்பா. அந்த தாசு வேணிய ஏதாவது வீரானா சரத்து இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான். எல்லாம் ஓகே தான்டா, ஆனா அவன் தான் மாப்பிள்ள. அப்படி இருக்கும்போது அவனே எல்லாத்தையும் பார்த்துட்டு வீரானா இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது சரத்தோட ரிசப்ஷன் நல்லா முடியறதுக்காக தான். நம்மள மீறி எதுவும் ஆகாதுன்னா பாத்துக்கலாம். இரு, நீ சொல்றது எனக்கு நம்பிக்கையா தான் இருக்கு. இருந்தாலும் போதும்டா, அந்த பிள்ளை கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இன்னும் அந்த பொண்ணுக்குன்னு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நம்ம வீட்டுல உள்ள எல்லாரையும் நம்பிதான் வேணி இருக்கா. நாம தான் அவளுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம பாத்துக்கணும். கண்டிப்பா பாத்துக்கலாம்ப்பா. அம்மா சரத் எங்க இன்னுமா தூங்குறான்? ஆமாப்பா, நைட்டு டியூட்டி முடிச்சிட்டு லேட்டா தான் வந்தான், அதனால தூங்கிட்டு இருக்கான். ஓ சரிடா, நான் ஆபீஸ் கிளம்பிட்டேன். இரா, நீ சரத்துக்கிட்ட என்ன எதுன்னு பேசிடு. சுபாவை கடத்தினதுக்கே அவங்கள தூக்கி உள்ள போட்டுக்கணும். அப்பா அது அவன் பேர் வராம கடத்தி இருக்கான்ப்பா. அந்த கடத்தின 2 பேர்ட்ட அடிச்சு எவ்வளவுதான் கேட்டாலும் கண்டிப்பா தாசோட பேரை சொல்லிருக்க மாட்டாங்க. அதனாலதான்ப்பா அதை கொஞ்சம் பெரிய விஷயமாக்காம கண்டுக்காம விட்டாச்சு. எல்லாம் புரியுது வீரா, இருந்தாலும் நம்ம வீட்டுல விசேஷங்கும் போது எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ரத்னப்பா அதெல்லாம் வராது, நாங்களாம் எதுக்கு இருக்கோம், பாத்துக்கிறோம். சரிடா. சரி, சரத்து எழுந்ததும் என்ன எதுன்னு பேசுங்க. அப்பா ஆபீஸ் போயிட்டு வரேன். இரு, நீ கிளம்பிட்டியா? ஆமாப்பா, நான் அப்படியே தான் வந்துடுறேன். சரிடா வீரா, நான் சரத்துக்கிட்ட பேசிடுறேன்ப்பா. நீ இப்படி எழுந்தெல்லாம் வராதடா, உட்காரு. கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொன்னதும் நீ யாரும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. டாக்டர் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணணும், புரியுதா? சரிங்கப்பா. என்னங்க வைஷு, இங்கதான் இருக்கீங்களா? ஆபீஸ் போயிட்டீங்களோன்னு நினைச்சேன். என்ன வைஷு? என்னங்க வேணிக்கு என்னன்னு தெரியல, காய்ச்சல் ரொம்ப அடிக்குதுங்க. காய்ச்சலா? என்னம்மா, நேத்து நல்லா தானே இருந்தா? இல்லங்க, நேத்தே ஒரு மாதிரி டல்லா தான் இருந்தா. ஒரு மாதிரி அசந்து போய் சரத்து கூட சொன்னா அவங்க அப்பா நினைப்புல இருக்கான், கொஞ்சம் பாத்துக்கோங்கன்னு. நாங்களும் அவகிட்ட நல்லா ஜாலியா பேசி வச்சு அந்த மாதிரி தான் இருந்தோம். இப்ப காலையில இன்னும் எழுந்திருக்கலையே, அவதானே முதலா எழுந்திருப்பான்னு போய் பார்த்தா காய்ச்சல் ரொம்ப இருக்குங்க. எழுந்திருக்க கூட முடியாம படுத்திருக்கா. நீங்க உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். வைஷோமா அந்த அளவுக்கு காய்ச்சல் இருக்கா? ஆமாண்டா, சரத் இன்னும் எழுந்திருக்கல, அவனை எழுப்பி விடுறா. வைஷு, நான் வேணா. அப்பா உங்களுக்கு ஆபீஸ்ல ஒர்க் இருக்குல்லப்பா, நீங்க கிளம்புங்க, நான் போய் சரத்தை கூப்பிடுறேன். சரிடா, சரத்து கூட போனா வேணிக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இஷு, ஆனா அவங்க 2 பேர் மட்டும் போகட்டும், நீ தனியா விடாத, கூட நீயும் போமா. சரிங்க. அப்புறம் நான் ஆபீஸ்க்கு. சரிங்க, நீங்க போயிட்டு வாங்க. ரத்னப்பா நீங்க போயிட்டு வாங்க, நாங்க பாத்துக்கிறோம். நான் சரத்தை எழுப்பி விட்டுட்டு நான் வரேன்.
சரி திரு. வைஷு, இன்னொரு 5 நாள்ல ரிசப்ஷன். இப்ப போய் பிள்ளைக்கு என்ன ஏதுன்னு உடனே ஹாஸ்பிட்டல்ல பார்க்க சொல்லுமா. காய்ச்சல் ரொம்ப அளவுக்கு மீறி இருக்குனா டெஸ்ட் பாக்குறதா இருந்தாலும் சரி. ரிசப்ஷனுக்கு எல்லார்கிட்டையும் சொல்லி கோவில்லையும் எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. அதனால சரிங்க, நான் பாத்துக்கிறேன். ம். அப்பா நீங்க கவலைப்படாதீங்க, அதெல்லாம் எல்லாம் நல்லபடியா நடக்கும்பா. சரிடா. வைஷாமா, ஜீவா எங்க? அந்த கழுத சைக்கிளிங் போறேன்னு போனாடா காலங்காத்தாலேவும். இன்னும் ஆளை காணோம். ஏன்டா? இல்லம்மா, காலையில அவனும் சீக்கிரம் எழுந்து இங்கிட்ட அங்கிட்ட சுத்திட்டு இருப்பானே, காலையில இருந்து பாக்கலையேன்னு கேட்டேன். சக்தியா ஆபீஸ் கிளம்பிட்டான். ஜீவா இனிமே தான் வருவான். ரத்த மட்டும் எழுப்பி விடு. இன்னைக்கு வெறும் வயித்துல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். நான் அவளுக்கு கஞ்சி மட்டும் லைட்டா வைக்கிறேன். அதை ஊட்டி விட்டேன்னா சாப்பிட்டுட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம். சரிங்கம்மா, நீங்க போய் கஞ்சி வைங்க, நான் சரத்தை எழுப்பி விட்டு என்ன ஏதுன்னு பார்க்க சொல்றேன். சரிடா. என்னங்க, நீங்களும் பார்த்து போயிட்டு வாங்க. சரி வைஷு. வேணி, உனக்கு எதுக்குடி இவ்ளோ கஷ்டம்? உன்னை சந்தோஷமா பாத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நேத்து நீ பயந்தனாலதான் இன்னைக்கு காய்ச்சல் வந்திருக்கு. ஏண்டி, ஏன் இப்படி நீ எழுந்திருக்காம படுத்து பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குடி. வைஷோமா கஞ்சி கொண்டு வரட்டும், அதுக்கப்புறம் எழுப்பி சாப்பாடு கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக வேண்டியதான். வேணி, ஆனா பயப்படாத, நான் இருக்கேன்டி.